விவசாயம் செய்ய வழி கேட்டு போராடிய விவசாயிக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சியின் விவசாய அணியினர் தனியார் மின் உற்பத்தி கம்பெனியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவிற்குட்பட்ட அணியாபரநல்லூர் பகுதியில் வசித்து வரும் விவசாயி பண்டாரம் என்பவர் தனக்கு சொந்தமான 3.9 ஏக்கர் விவசாய நிலத்தில் பல ஆண்டுகளாக விவசாயம் செய்து வந்துள்ளார். அவர் நிலத்தை சுற்றியுள்ள அனைத்து நிலங்களையும் தனியார் மின் உற்பத்தி நிறுவனம் விலைக்கு வாங்கி சுற்றிலும் வேலி அமைத்துள்ளது. இதனால் பண்டாரம் என்பவர் தனது 3.9 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்வதற்கு பாதை இல்லாமல் சிரமப்பட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் பண்டாரம் தனது நிலத்திற்கு விவசாயம் செய்வதற்காக பாதை கேட்டு தனியார் மின் உற்பத்தி நிறுவனத்திடம் கோரிக்கை வைத்துள்ளார். ஆனால் அந்த நிறுவனம் வழித்தர மறுத்த காரணத்தினால் பண்டாரம் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் தன்னுடைய விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலையை புகாராக கொடுத்துள்ளார். ஆனால் எந்த நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம் எடுக்காத சூழ்நிலையில் இந்த தகவல் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட விவசாய அணி பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்களுக்கு தெரிய வந்துள்ளது. இது சம்பந்தமாக தூத்துக்குடி வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி விவசாய அணி நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனத்திடம் விவசாயி கோரிக்கையை நிறைவேற்றித்தர வழியமைத்துக் கொடுங்கள் என பேச்சுவார்த்தை நடத்தியதில் தனியார் நிறுவனம் ஒத்துக்கொள்ள மறுத்துள்ளது. இதனால் விவசாயியின் கோரிக்கையை நிறைவேற்றித்தர தூத்துக்குடி வடக்கு மாவட்ட விவசாய அணி பொறுப்பாளர்கள் இன்று அணியாபரநல்லூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் மின் உற்பத்தி நிறுவனத்தின் முன்பு இன்று முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்ததோடு இன்று அந்த தனியார் மின் உற்பத்தி நிறுவனம் முன்பு முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். இந்த தகவல் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா காவல்துறையினருக்கு தெரியவர தனியார் மின் உற்பத்தி நிறுவனம் முன்பு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருந்த நிலையில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி விவசாய அணி பொறுப்பாளர்கள் தனியார் மின் உற்பத்தி நிறுவனத்தை முற்றுகையிட முயற்சி செய்த போது ஸ்ரீவைகுண்டம் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் காவல்துறையினருடன் பாரதிய ஜனதா கட்சி விவசாய அணி பொறுப்பாளர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை உருவானது. இது சம்பந்தமாக ஸ்ரீவைகுண்டம் காவல்துறை ஆய்வாளர் மற்றும் வருவாய்த்துறையினர் வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனத்தினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் தனியார் மின் உற்பத்தி நிறுவனம் பாதையை ஆக்கிரமிப்பு செய்திருந்தால் அதை நில அளவீடு செய்து அகற்றப்படும் என்று உறுதி அளித்ததன் அடிப்படையில் தூத்துக்குடி பாரதிய ஜனதா கட்சி வடக்கு மாவட்ட விவசாய அணியினர் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அணியாபரநல்லூர் பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது.